அந்நாள் ஒரு குழந்தைக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறக்குனதையும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இதே போல் ஜெபத்துக்குன்னே பேர் போன பல ஆட்கள் பைபிளில் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் தானியேல். ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கினாலேயும் சிச்சுவேஷனாலேயும் என்னால் ஜெபம் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு ஏதாவது காரணங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, தானியேல் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். தானியேல் பாபிலோனில் இருந்த காலத்தில் மேதிய பெர்ஷிய ஆட்சி நடைபெற்றுட்ருக்கு. அந்த காலம் எல்லாருக்குமே தெரியும். தானியேல் டெய்லி 3 தடவை ஜெபம் பண்ணுறவர்னு. என்ன நடந்தாலும் அந்த ஜெபத்தை மட்டும் அவர் கைவிடுறதே கிடையாது. தானியேலுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு 3 பேர் நேராக ராஜா கிட்டேயே டைரக்டாக போய் தானியேலுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. ராஜா கிட்ட, உங்களை தவிர வேறு எந்த தெய்வத்தையாச்சும் இந்த 30 நாட்களில் யாராச்சும் வணங்குனா அவங்கள தூக்கி சிங்கக்கெபியில் போட்டுறணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு சொல்கிறாங்க. ராஜாவும் அதுக்கு ஒப்புக்கொண்டு ஒரு சட்டத்தையும் பிறப்பிக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் தானியேலுக்கு கிடைக்கிது. ஆனாலும் தானியேல் அந்த ஜெபத்தை விடவே இல்லை. தான் சிங்கக்கெபிக்குள்ளே போயிடுவேன்னு தெரிஞ்சும் அந்த ஜெபத்தை தானியேல் ஒரு நிமிஷம் கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை. அடுத்து நடந்ததெல்லாம் நமக்கே தெரியும். தானியேலை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளே போடுறாங்க. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானியேல் கூடவே இருந்து அவரை காப்பாற்றவும் செய்கிறாரு. நீ நம்ம லைஃபுக்கு வருவோம். நமக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கான எல்லா ஃப்ரீடமும் இருந்தும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறோன்னா அதை இந்த நிமிஷமே விட்டுட்டு தானியேல் எப்படி வாஞ்சையோடு ஜெபம் பண்ணாரோ அதே போல் எந்த நிலைமையிலையும் ஜெபம் பண்ணுறதுக்கு படிக்கணும். அப்படி இல்லை, ஒருவேளை உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ, நீங்கள் ஹாஸ்டல்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கே இருந்தாலும் அங்கே உங்களால் ஜெபம் பண்ண முடியலை, என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தானியேல் இருந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இல்லை. இன்றைக்கி நம்மளை தூக்கி யாரும் சிங்கக்கெபிக்குள்ளே எல்லாம் போட மாட்டாங்க. அதனால் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தேவனை உயர்த்துறதுல தவறாதீங்க. எங்கே நீங்கள் தேவனை உயர்த்தினாலும் எந்த மனுஷன் உங்களை எந்த சிங்கக்கெபியில் போடணும்னு நினச்சாலும் தேவன் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த மனுஷனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தெய்வம், எலியாவின் ஜெபத்தை கேட்ட தெய்வம், தானியேலின் ஜெபத்தை கேட்டு அவர் கூடவே இருந்த தெய்வம் நம்ம கூடயும் கண்டிப்பாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.